ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். வரும் 18ஆம் தேதியன்று அரபிக்கடலிலும் 24ஆம் தேதியன்று வங்கக்கடலிலும் என அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பேட்டியளித்த வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா, வங்கக்கடலில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ள வடகிழக்கு பருவமழை தொடக்க நிலையிலேயே தீவிரமாக உள்ளதாக குறிப்பிட்டார். அக்டோபர் 1 முதல் தற்போது வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் 37% அதிகமாக மழை பதிவாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், பருவமழை காலத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் எத்தனை புயல் உருவாகும் என்பது இப்போது சொல்ல இயலாது என்றும் விளக்கம் அளித்தார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற வடகிழக்கு பருவமழை காலம் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எத்தனை உருவாகும் அப்படின்னு நம்ம இப்பவே சொல்ல முடியாது. பட் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த 24ஆம் தேதி உருவாக போகிற ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு உள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.